வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நவீனமயத்திற்கும் தன்னிறைவிற்கும் உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முனைப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்கள் நலனை முன்னிறுத்தியே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக, அஇஅதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 6 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 11 ஆண்டுகளில் மாபெரும் மாற்றங்களுடன் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நவீனமயம் மற்றும் தன்னிறைவிற்கு அதிகவனம் செலுத்தப்பட்டதாக தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசத்தை வலுப்படுத்துவதில் நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற உறுதி பூண்டுள்ளது குறித்து பிரதமர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புத்துறை வரலாற்று சிறப்புமிகு மாற்றங்களுடன் முன்னேறி உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். எல்லை பகுதிகளை வலுப்படுத்தியுள்ளது, முப்படைகளின் நவீனமயம், உள்நாட்டு தளவாட உற்பத்தி, ராணுவ ஆயுதங்கள் ஏற்றுமதி, உலகின் நம்பகத்தன்மையை பெற்றுள்ளது போன்றவை சுயசார்பு பாரதத்தை முன்னெடுத்து செல்வதாக திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நம்பிக்கையின் வழிகாட்டியாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சென்னையில் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனை புத்தகத்தை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா பயணிப்பதாக கூறினார். சேவை, நல்லாட்சி, ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு உயர் முன்னுரிமையுடன் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் ஒரு முழுமையான அணுகுமுறையுடன் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு முனைப்புடன் செயல்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கு இது பொற்காலம் என்று கூறியுள்ள அமைச்சர், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் காலத்தில் 2 தடுப்பு மருந்துகளை உருவாக்கி உலக நாடுகளுக்கு மருந்து விநியோகித்த நாடாக இந்தியா உருவெடுத்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நாடு கடந்த 11 ஆண்டுகளாக நல்லாட்சி, வளர்ச்சியுடன் முன்னேறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மத்திய அரசின் 11 ஆண்டு நிறைவையொட்டி புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலத்தை முன்னிறுத்தியே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதாக கூறினார். 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ள நம் தேசத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 27 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட இந்த 11 ஆண்டுகள்ல மட்டுமே அரசாங்கம் செய்த திட்டங்களுடைய பயனால 27 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேல வந்திருக்கிறாங்க என்பது உலக வங்கியினுடைய டேட்டா அவர்கள் சொல்லுகிறார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியானது நம்மளுடைய நாட்டினுடைய ராணுவத்திற்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய உந்துதல்னாலையும் நாம நம்ம நாட்டுக்குள்ள இருந்தே பாகிஸ்தானுடைய 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தீவிரவாதி முகாம்களை 9 முகாம்களை துல்லியமாக நாம் டார்கெட் பண்ணி தீவிரவாதிகளை அழித்திருக்கின்றோம். மத்திய அரசின் 11 ஆண்டுகள் சிறப்பு செய்தி தொகுப்பு. சேவை, நல்லாட்சி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களுடன் இந்தியா முன்னேற்ற பாதையில் பயணித்து வருகிறது. பாதுகாப்பு துறையில் தன்னிறைவுடன் இந்தியா ஆற்றல் மிகு நாடாக உருவெடுத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு துல்லிய தாக்குதல் தொடங்கி 2025ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ தாக்குதல் வரை தேச பாதுகாப்பு அச்சுறுத்தலை இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற செய்தி தெளிவாக நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாதத்திற்கான இந்தியாவின் தக்க பதிலடி நடவடிக்கையையும், ஒருங்கிணைக்கப்பட்ட துல்லிய தாக்குதல் மூலம் தீவிரவாதிகளின் 9 முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதையும் உலகத்திற்கு இந்தியா வெற்றியுடன் பறைசாற்றியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் பாதுகாப்பு துறையில் புதிய சகாப்தத்தை படைத்து வலிமையுடனும் தன்னிறைவுடனும் இந்தியா முன்னேற்ற பாதையில் பயணித்து வருகிறது. உலகளாவிய அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 23வது தேசிய பாதுகாப்பு காவல் படையின் சர்வதேச கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஆக்கப்பூர்வமாகவும் வலிமையுடனும் ஒருங்கிணைவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம்,
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உலக வங்கியின் சார்பிலான நவீன உலகளாவிய வணிக மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு உலக வங்கி பெரிதும் பங்களித்து வருவதாக கூறினார். வருங்காலத்தில் உலக வங்கி உதவியோட 409.79 மில்லியன் டாலர் மதிப்பிலான முக்கியமான சில திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போறோம். VSAFE எனும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு கடல் வளங்கள் மற்றும் நீல பொருளாதாரத்தை நிலையான முறையில் பயன்படுத்துதல் திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற புதுவாழ்வு திட்டத்தின் 2வது கட்டம். உலக வங்கியோடு சேர்ந்து இப்படி இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை நிறைவேற்ற அரசு ஆர்வமா இருக்கு. முன்னதாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புத்தக பூங்காவையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கு திமுக, அஇஅதிமுக சார்பிலான 6 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்றதில் திமுக வேட்பாளர்கள் பி. வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமலஹாசன், அஇஅதிமுக வேட்பாளர்கள் IS இன்பதுரை, M. தனபால் ஆகிய 6 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். தமிழகம் முழுவதும் சுதந்திர போராட்ட தியாகிகளை போற்றும் வகையில் திருவுருவ சிலைகள் அமைக்கப்பட்டு அவர் தம் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு K.R. பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நகரம்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்தின் பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சேலம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணாக்கர் அரசு இசைப்பள்ளியில் இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சங்கர்ராமன் கூறியுள்ளார். 10th ஃபெயில் ஆன மாணவர்களோ இல்ல +2 ஃபெயில் ஆன மாணவர்களோ நமக்கு ஒரு வாழ்க்கை போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு வருஷம் வீணா போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம். அந்த மாணவர்கள் இங்க படிக்கும் போது இது சுய தொழிலாகவும் எடுத்துக்கலாம், கைத்தொழில். இப்ப பாலிடெக்னிக் நம்ம போறோம், பாலிடெக்னிக் போய் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இசைப்பள்ளியில இசை தொழிலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் கோவில் வைகாசி தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரை அருள்மிகு ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை TM கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருப்பரங்குன்றம் சாலை, நேதாஜி சாலை, மேலமாச்சி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரினை சாலைகளின் இருபுறங்களும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து S. ரகுராஜா. நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நெகிழி இல்லா நாமக்கல் மற்றும் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. நாகை வேதாரண்யம், தலைஞாயிறு, கீழையூர், கீழ்வேலூர் திருமருகலில் நடைபெறும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமின் ஒரு பகுதியாக நாளை மருத்துவ முகாம் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு தங்கவேலு கூறியுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இன்று மாலை ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான வாலிபால் சாம்பியன் பட்ட போட்டிகள் உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில் இன்று தொடங்குகின்றன. இன்று நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஈரானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நவீனமயத்திற்கும் தன்னிறைவிற்கும் உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முனைப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்கள் நலனை முன்னிறுத்தியே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி நடைபெறுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு உலக வங்கி உறுதுணையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக, அஇஅதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 6 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.